ஹாய் மக்களே, வீக்கெண்டுக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி எல்லாமே ஃப்ளாப் ஆகி கடைசியில் திருமலை கோயிலாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு மேலே கிளம்புனோம். அதுக்கப்புறமா போகிற வழியில் பிளான் சேஞ்ச் ஆகி திருமலை கோயில் போகாமல் கேரளாவில் இருக்கிற அச்சன் கோவில் போனோம். அந்த ட்ரிப் விலாக் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. புளியங்குடி கூட தாண்டலை, அதுக்குள்ளே கண்ணாடி சைடு வாங்கிடுச்சு. அதனால் இப்போ டூல்ஸ் எடுத்து மெக்கானிக் ஒர்க் பண்ண போகிறோம். இன்சல்ட்டிங். ஸோ நானும் என்னோடய கசினும் போயிருந்தோம். ஸோ அவனுக்கு பைக்கில் ரொம்ப தூரம் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் நாங்கள் இன்ன வரைக்கும் இந்த கேரளா பார்டரை தாண்டி எங்கேயுமே ட்ரிப்பு பெருசாக போனது கிடையாது. 2 செக் போஸ்ட்டை கடந்து கேரளாவை நோக்கி பயணம் பண்ணியிருக்கோம். சேஃப் ட்ரைவாக பண்ணணும், இல்லைனா நாவனை ஓட்ட வராது. சேஃப் ட்ரைவ். மணலாரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கும்பாவரட்டி போவோம். அருவியும் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்ததே அச்சன் கோவில் தான் அப்படிங்கிறதுனால இந்த 2 அருவியும் கூட்டியிருந்ததை பற்றி கவலையே படாமல் அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருக்கோம். யானை வரும் பகுதி அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். மேலே ஓப்பன் இருந்தா மட்டும்தான் வெளிச்சம் வருது, இல்லைன்னா அப்படி பயங்கர இருட்டா இருக்கு. ₹10 பார்க்கிங்க்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பார்த்தா கோவிலில் கார்த்திகைக்காண்டி அங்கங்கே விளக்கேற்றுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. சூப்பரில். நல்லா இருக்கு, கிளம்பு. சோதிக்காதீங்க. இங்கே எல்லாருமே கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அது மாதிரி நம்மளும் ஒரு கல்லை அடுக்கி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு அடுக்கிட்டு இருக்கோம். செங்கல்லாம் அடுக்கிட்டு இருக்கோம். கும்பி பாகம். ஓகே, என்ன வேண்டிட்டியா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு மரம் இங்கே ஆரம்பித்து அது இப்படி போய் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த மரம் அங்கே ஒரு மரமும் இங்கே ஒரு மரமும் கனெக்ட் ஆகி இருக்குது. எல்லார் வண்டியும் போயிடுச்சு, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். விளக்கேற்றுறதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவிலுக்கு வெளியில் விளக்கெல்லாமே ஈவினிங் டைமில் இப்போ கார்த்திகையினால் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையிலே ஒரு சேட்டா என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே நம்ம ஐயோ வீடியோ எடுக்கக்கூடாது போல், நம்ம எடுத்துகிட்டு இருக்க திட்ட போகிறாங்கன்னு நினச்சா வீடியோ எடுக்காமல் இந்த விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே சுற்றி வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பாட்டு விளக்கேற்றிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா எப்போ பண்ணிங்க மாதிரி பின்னாடி ஒரு காட்டு பண்ணி. ஷோபா பயந்துட்டேன். ஹலோ காட்டு பண்ணி, எப்படி இருக்கீங்க? பயந்துட்டேன் பின்னாடி சத்தம் கேட்டோன்னே. ஸோ எப்பயுமே நான் அந்த பிளேஸ்க்கு மார்னிங் டைமில் தான் போயிருக்கேன். நைட் டைமில் போனதே கிடையாது. செம்ம பயமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய வளைவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. லைட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளோட வண்டியோட ஹெட்லைட்டோட பவரில் தான் நம்ம ஃபுல்லாகவே இறங்கி வர மாதிரி இருந்துச்சு. ஸோ போகிறப்ப செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். வியூவெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி திக் பயணமாக தான் இருந்துச்சு. ராஜா அங்கே போகிறேன். ஸோ இது மாதிரி நிறைய ட்ராவல் கான்டென்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Stay tuned and subscribe to RS Lifestyle for more such contents.